Hi friends, welcome to me and my life. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வீட்ல எப்ப பாரு க்ளீனிங் வேலைகள் இருந்துட்டே இருக்கு, அந்த நாள் முழுவதும் நான் க்ளீனிங் வேலைகள் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், நான் இப்போதான் புதுசா க்ளீனிங் வேலைகள்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன், நான் எப்படி இதை ரெகுலரைஸ் பண்றது, எனக்கு ஈஸியா இருக்க மாதிரி இந்த க்ளீனிங் வேலைகளை எப்படி நான் ரொட்டீன் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணக்கூடிய டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிப் என்னன்னா, சின்ன சின்ன கிளீனிங் வேலைகள்ல இருந்து உங்களோட கிளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது புதுசா கிளீனிங் ஒர்க் இப்பதான் வீட்டில் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்ல ரீசன்ட் டேஸ்ல உங்களோட வீட்டை ரொம்ப கிளீனா வச்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வப்பட்டு அதை ரொட்டீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரே நாள்ல எல்லா வேலைகளையும் இழுத்து வச்சு பண்ணாதீங்க. ரொம்ப சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை ஃபர்ஸ்ட் முடிங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அடுத்தடுத்த வேலைகளை ஷெட்யூல் பண்ணி பண்ணுங்க. இன்னைக்கு டஸ்டிங் மட்டும்தான் வீடு ஃபுல்லாக பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டஸ்டிங் ஒர்க் மட்டும் இன்னைக்கு பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு போதும். அதையும் பண்ணிட்டு வீட்டை மாப் பண்ணிட்டு பாத்ரூம் கிளீன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை ஒரே நாளில் இழுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலைகள்லேயே நம்மளுக்கு ஒரு சில நேரம் வெறுப்பாகும். அந்த வேலை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். திரும்ப அந்த வேலைகள் நம்மளுக்கு அடுத்த நாளோ இல்லை அடுத்த வாரமோ வரும்போது, அச்சோ இன்னைக்கு இந்த வேலை இருக்கா, இன்னைக்கு இந்த நாள் ஃபுல்லாக அந்த வேலையிலே எனக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கிறதுக்கு சின்ன சின்ன கிளீனிங் வேலைகளாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகள் நம்ம வீட்டில் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்மளோட கிளீனிங் வேலைகளும் வீட்டில் ஜாஸ்தியாக சேர்ந்துருக்காது. நம்மளும் ரிலாக்ஸ்டாக நம்மளோட கிளீனிங் வேலைகளை பார்த்து முடிச்சிருப்போம். புதுசாக கிளீனிங் கற்றுக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே உங்களோட ரூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கிளீனிங் வேலைகளை. உங்கள் ரூமில் ஒரு பெட்டை நீட் பண்ணி வைக்கிறது, உங்களோட கபோர்டை கிளீன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட கிளீனிங் வேலைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னா, நம்மளோட கிளீனிங் ஒர்க்குக்கான செக்லிஸ்ட். அதாவது நம்மள சில பேர் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் டெய்லி, வீக்லி, மந்த்லி கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளீனிங் சார்ட் ரெடி பண்ணி அதுபடி கிளீனிங் வேலைகளை பார்த்துட்டு இருப்போம். அப்படி பண்ணுறவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் அப்படி அந்த சார்ட் ரெடி பண்ணி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயந்தான். பட் அதில் அந்த சார்ட்டை டெய்லியும் ஒரு தடவை செக் பண்ணணும். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை உங்களோட ஃப்ரீ டைம்லையோ நம்ம எவ்வளோ வேலைகள் இன்றைக்கி முடிச்சிருக்கோம், நம்ம இன்னைக்கு நாளில் முடிக்கணும்னு எழுதி வச்ச வேலைகள் எல்லாமே கரெக்டாக முடிச்சிருக்கோமா, இல்லை அதில் ஏதாவது வேலைகள் முடிக்காமல் பெண்டிங்கில் விட்டுட்டோமா, பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா ஏன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை யோசித்து அந்த ரீசன்லாம் நோட் பண்ணி வைங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த வேலைகள் பண்ணும்போது அந்த ரீசன்லாம் சரி பண்ணிவிட்டு அன்னன்னைக்கான வேலைகளை முடிச்சிருவீங்க. அப்புறம் நீங்கள் அந்த செக்லிஸ்ட்டை அடிக்கடி செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இவ்வளோ வேலைகள் நம்ம முடிச்சிருக்கோமா, அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக எந்த வேலையும் பெண்டிங்கில் இல்லாமல் முடிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். அடுத்து நான் சொல்ல போகிற டிப் என்னன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய கிளீனிங் வேலைகளை நீங்கள் மட்டும் பார்க்காதீங்க. அதாவது நீங்கள் மட்டுமே எல்லா வேலைகளையும் பண்ணணும், நீங்கள் மட்டுமே கிளீனிங் வேலைகள் பண்ணணும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் வேலைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டுமே அந்த வேலைகளை பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸையும் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட இருந்து சின்ன சின்ன ஹெல்ப் வாங்கிக்கோங்க. வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா குட்டி குட்டி ஹெல்ப் அவங்க கிட்ட பண்ண சொல்லலாம். குட்டீஸ் கிட்ட ஹெல்ப்னு என்ன பெருசாக கேட்டுற போகிறோம், வீட்டை களைச்சி போடாமல் இருந்தாங்கனாலே அதுவே பெரிய ஹெல்ப்பாக தான் இருக்கும். ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, அவங்களோட பேக் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ரொட்டீனாக அந்த பேக் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். ஷூ கழட்டி கண்ட இடத்துல போடாமல் அதுக்கான ரேக்கில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, அவங்க டாய்ஸ் விளையாடுறதுக்கு எடுத்தாங்கன்னா திருப்பி எடுத்துகிட்டு போய் அதுக்கான பிளேஸில் வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பண்ணிட்டாங்கனாலே நம்மளோட கிளீனிங் வேலைகள் பாதி வேலை கம்மியாயிடும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு மொத்தமாக சேர்ந்து சமையல் வேலைகளும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கும்போது அன்னை டே ஃபுல்லாக நம்ம கிளீனிங் வேலைகள் பார்த்துட்டே இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஒரு ஹெல்ப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிளீனிங் வேலைகள் ஜாஸ்தியாகிறத அவாய்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அந்த வேலைகளை பார்க்காம ரிலாக்ஸ்டாக நம்மளோட கிளீனிங் வேலைகளை நம்ம பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய டிப் எதுக்காகனா, நம்மளோட கிளீனிங் வேலைகளை ஈஸியாக்கிறதுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
நம்மளோட வீட்டில் அப்பப்போ நம்ம கண்ணில் படக்கூடிய சின்ன சின்ன கிளீனிங் வேலைகளை அப்பப்போ முடிச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இப்போ ஆஃபீஸ்க்கு மார்னிங் கிளம்புறோம், ஒரு அவசரமாக கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ண மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலேயே களைச்சி போட்டு போயிடுறது. திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே இடத்துல தான் குப்பை மாதிரி சேர்ந்துருக்கும். அதுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்ஸை திருப்பி அதே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து அந்த கிளீனிங்க்குன்னு நம்ம ஒரு டைம் ஒதுக்குற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இப்போ ஒரு டீ குடிக்கிறோம், அந்த கிளாஸை கண்ட இடத்துலையும் வைக்காம வீட்டில் எடுத்துகிட்டு போய் சிங்க்கில் போடலாம். அப்படி இல்லைன்னா உடனே கையோட வாஷ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா உடனே வாஷ் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன வேலைகள் தான். அதை உடனே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளீனிங் வேலைகள் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பக்கம் சேர்ந்துட்டு இருக்காது. அடுத்து நான் சொல்லக்கூடிய டிப் என்னன்னா, புதுசாக கிளீனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை புதுசாக கிளீனிங் டூல்ஸோ வாங்கி யூஸ் பண்ணுறது. எப்போவும் நீங்கள் ரொட்டீனாக யூஸ் பண்ணக்கூடிய கிளீனிங் ப்ராடக்ட்ஸை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு தெரியாமல் உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை உங்களோட வேலைகளை ஜாஸ்தி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக புதுசாக ஏதாவது கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, இல்லை கிளீனிங் டூல்ஸ் கிடைக்குது, அது வந்து உங்களோட டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை உங்களோட கிளீனிங் வேலைகளை கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களோட வேலைகளும் ஈஸியாக இருக்கும், உங்களோட கிளீனிங் ஒர்க்கை வந்து நீங்கள் சீக்கிரமே முடிக்கலாம், உங்களோட டைமும் சேவ் ஆகும். அந்த மாதிரி உங்களோட வேலைகளை ஈஸியாக்குற மாதிரி கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய டிப் என்னன்னா, நம்மளோட கிளீனிங் வேலைகளோ இல்லை நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கோ பார்த்துட்டு இருக்கும்போது தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றதை அவாய்ட் பண்றது. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் தான். ரெண்டாவது விஷயம் தான் டிவி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் வந்து டிவி தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் பார்க்குறதுக்கு. இப்போ அதை தவிர்த்து மொபைலில் தான் நம்ம ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு சோஷியல் மீடியாவை செக் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ப்ரௌஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு உட்காந்தோன்னா அதுலேயே தான் நம்மளுக்கு வந்து டைம் போகும். அப்புறம் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய வேலைகள் வந்து பெண்டிங்கில் இருந்திருக்கும். நீங்கள் உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் மொபைலில் தான் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். உங்களோட கிளீனிங் வேலைகள் வந்து முடியாமல் இருந்திருக்கும், இல்லை சமையல் வேலைகள் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் டிவி பார்க்குறது, மொபைல் நிறைய யூஸ் பண்ணுறது, இதை வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அன்னன்னைக்கான வேலைகளை கரெக்டான டைமில் கரெக்டாக முடிச்சிருவோம். இதுக்கும் வந்து ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஒரு மொபைல் பார்க்குறதுக்கோ இல்லை டிவி யூஸ் பண்ணுறதுக்கோ ஒரு டைம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ரிலாக்ஸிங்கான டைமாக இருக்கும். பட் அதையே வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு அதுலேயே வந்து ரொம்ப மூழ்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மற்ற வேலைகள்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய மொபைல்ஸ் அப்புறம் டிவி இதெல்லாம் வந்து உங்களோட கிளீனிங் வேலைகள் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளியே வச்சிருங்க. நான் சொல்லக்கூடிய டிப் என்னன்னா, எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் செட் பண்ணி வேலை செஞ்சு பாருங்க. அந்த வேலை வந்து அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளில் நீங்கள் நிறைய கிளீனிங் வேலைகளை ரொம்ப கம்மியான டைமில் செஞ்சு முடிச்சிருப்பீங்க. இப்போது நீங்கள் ஒரு கவுண்டர் டாப் கிளீன் பண்ண போகிறீங்க, இல்லை ட்ரெஸ் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு டைம் செட் பண்ணுங்கள். இந்த 1 ஹவருக்குள்ளே நான் இந்த வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணி அந்த டைம் படி நீங்கள் அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டைம் முடியறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கும். ஸோ அந்த வேலையில் மட்டும்தான் உங்களோட கவனம் இருக்கும். அந்த 1 ஹவருக்குள்ளே நீங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணி முடிச்சிருப்பீங்க, பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுனா அந்த வேலையை முடிச்சிருப்பீங்க, வேறு எந்த வேலைகளும் இழுத்து வச்சு பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டைம் செட் பண்ணி வேலை பார்க்கும்போது ஒரே வேலையே ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அந்த டைம்குள்ளே அந்த வேலையை வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிருப்பீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட கிளீனிங் வேலைகளில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். ரொம்ப நேரம் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான டைம் வந்து நிறைய கிடைக்கும். உங்களோட கிளீனிங் ஒர்க்கில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேலையை எவ்வளோ க்ளீனாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீனாக பண்ணி வச்சாலே போதும். ரொம்ப வந்து அதை க்ளீனாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கிட்டு அதை வந்து பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொருளை எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் என்னோடய கவுண்டர் டாப்பை வந்து டெய்லியும் சமையல்லாம் முடிச்சோடனே க்ளீன் பண்ணிடுவேன். பட் வந்து அந்த ஓவன் இருக்கு இல்லையா,
அதை நகர்த்தி எனக்கு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால ஓவனை சுற்றிலும் நான் க்ளீன் பண்ணிடுவேன். அதை நகர்த்தி தூக்கி இன்னொரு இடத்துல வச்சுட்டு க்ளீன் பண்ணுறத நான் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன். ஸோ இதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக டெய்லியும் அதை நகர்த்தி வச்சு தூக்கி வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டை எவ்வளோ ஹைஜீனிக்காக நீட்டாக பளிச்சுன்னு வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களோட க்ளீனிங் வேலைகளை ரெகுலராக ரொட்டீன் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட க்ளீனிங் வேலைகள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.